சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து ரோகிணி விஷயத்தை வந்து வீட்டிலேருந்து மறைக்கிறாங்க. அதனால எல்லாரும் மூஞ்சியும் பார்க்க முடியல. ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதனால இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா முத்து வந்து குடிக்கவே இல்லை. ஒரே ஒரு சொட்டு கொஞ்சமாக குடித்ததில் மீனா பார்த்தீங்கன்னா அதுக்காக முத்துக்கிட்ட வேணும்னே சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு நிற்கிறாங்க. ஸ்ருதியிலேருந்து அவங்க அத்தை மாமான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாமே சமாதானப்படுத்தியும் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து கொஞ்சம் கூட கேட்காம, இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அப்போ தான் அவர் ஃபுல்லாக குடியை நிறுத்துவார், எப்போ அவர் வந்து குடியை ஃபுல்லாக நிறுத்துறாரோ அப்போ தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ரொம்பவே குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்துட்டு மீனா எங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்பாங்க. மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்ப்பா மீனா வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா, என் மேலே ஒரு தப்புமே இல்லைப்பா, நான் குடிக்கவே இல்லை, நான் அவ்வளோ ஸ்டெடியாக இருந்தேன், ஆனால் அப்பா வந்து என்னை திட்டுனா அதனால தான் நான் போய் வேணும்னே குடிச்சிட்டு வந்தேன், என் மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ திருந்தவே மாட்டேன், நீ எப்போ ஃபுல்லாக கூடியே விடுறியோ அப்போ தான் மீனா திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. முத்துவும் இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த ரோகிணியோட உண்மை எப்போ தான் வெளியே வரும், மீனா எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.